பெண்களுக்கு எடுத்து கொலை பண்றது ஹீரோயினோட மாமனார் தான் சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அவர்கிட்ட ஹீரோயினே வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்பதான் இவருக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா சித்தியும் சித்தப்பாவும் வளர்த்திருப்பாங்க. அவங்க சித்தி ஒரு பரதநாட்டிய டான்சர். எல்லாரும் முன்னாடியும் அன்பா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா யாருமே இல்லாதப்போ இவரை பிசிக்கலா அபியூஸ் பண்றாங்க. இவருக்கு அப்போ சின்ன வயசுன்றதால யார்கிட்டயுமே சொல்லாம பயந்துகிட்டே இருந்திருப்பாரு. அவங்க சித்தியோட சலங்க சவுண்ட் கேட்டாலே அருவெருப்பாவும் பயமாவும் இருக்கும். ஒரு நாள் சித்தி அவர்கிட்ட தப்பா நடந்துக்கும் போது கரெக்டா அவங்க சித்தப்பா வந்துடுறாரு. அவர் வந்ததுமே இவங்களோ பழியெல்லாம் இவன் மேல போட்டுடுறாங்க. சித்தப்பாவுமே உனக்கு நாங்க சாப்பாடு போட்டு வளர்த்தா எங்களுக்கே துரோகம் பண்றியான்னு சொல்லி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனை இப்ப கோவத்துல சாட்டியை வாங்கி அவங்க சித்தப்பாவே அடிக்கிறாரு. பண்ணதெல்லாம் அவன் வைஃப் தான், என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கா, அதை உனக்கு கேட்கறதுக்கு முடியலையான்னு சொல்லி இப்போ அவங்க சித்தப்பாவே சாகடிச்சிடறான். இப்போ அவங்க சித்திக்கிட்டையும் இதுக்காக தானே நீ என்னை இவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி இப்போ அவங்களையுமே கெடுத்து கொலையும் பண்ணிடுறான். எந்த லேடிஸ்லாம் யூஸ் பண்ற பொருள்ல மணி இருக்கோ அப்போ அவனுக்கு அவங்க சித்தியாவே நினைச்சு அவங்களையும் கெடுத்து சில பேரை கொலை பண்ணி அவங்க தலையில தான் மல்லிப்பூ வச்சிருப்பான். ஹீரோயினோட ஃப்ரெண்டை எதுக்காக சாகடிச்சிருப்பானா, அவங்களுக்கு இவரை தெரியும், அதனால நான் டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் பார்க்ல சொல்லுவாங்க. அப்ப அந்த சலங்கையை பார்த்ததுமே அவனுக்கு அவங்க சித்தி ஞாபகம் வந்துடும். அதனாலதான் அந்த பொண்ணு அதே மாதிரி கொடுமையா சாடிச்சிருப்பான். அப்போ ஹீரோயினோட மாமியாரை எதுக்காக கொலை பண்ணேன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்க கிளீன் பண்ணும்போது இவனோட பாக்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல அவன் சாடிச்ச பெண்கள் கிட்ட இருந்து சத்தம் வர மாதிரியான பொருட்களை எடுத்து சேர்த்து வச்சிருப்பான். அவன் வந்துட போறான்னு சொல்லி அவசரத்துல 2-3 பொருளை அவங்க பொம்மைக்குள்ள ஒளிச்சு வச்சிருவாங்க. ஆனாலுமே அவன் கண்டுபிடிச்சிடறான். எனக்கு பிடிக்காத மல்லிப்பூ எதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ அவங்களையுமே அங்க வந்து தள்ளி விட்டு சாடிச்சிருப்பான். இப்போ இவன் வாயில இருந்து எல்லா உண்மையை வர வச்சுட்டாங்க. இவனுக்கு இப்போ தண்டனையும் கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே இப்போ கொலையாளி யாருன்ற விஷயத்த அவங்களோட பாட்காஸ்ட் மூலியமா நடந்ததை சொல்லிடுறாங்க.